Hi friends, welcome to Ennulagam VCR channel. இந்த வீடியோவில் நாம் சூப்பரான பேபி பொட்டேட்டோ ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு சின்ன உருளைக்கிழங்கு, அதாவது பேபி பொட்டேட்டோ, அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை 3/4 அளவுக்கு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ இதோட தோலெல்லாம் எடுத்த அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துடலாம். அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். அந்த உருளைக்கிழங்கு அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். இதை மிக்ஸ் பண்ணி எடுத்த அப்புறமா ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா ஊற விட்டுடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம எண்ணெயில் சேர்த்து நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ண இஞ்சி அப்புறமா பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்து அதை நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். அதை 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது அந்த எண்ணெய் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் அது வரைக்கும் நல்லா இதை வதக்கிட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக கிடைக்கும். ரொம்ப கம்மியான டைமில் இந்த ரெசிபியை செஞ்சிட முடியும். சாம்பார், ரசம் எது கூட வேணாலும் சைட் டிஷ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதை கொஞ்சம் வதக்கின அப்புறமா இதில் கொத்தமல்லி இலை கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துருங்க. அவ்வளோதான், லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டா நம்மளோட சூப்பரான பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிரும். டேஸ்ட்டு உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். இது எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி. ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். குழந்தைங்கள்லாம் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடுறதுக்கு சைடிஷ்க்கு செமையாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.